கைக்குள்ள ஒரு உலகம், அழகான ஒரு கிறிஸ்டல் பால், அது கூடவே ஒரு உட்டன் ஸ்டாண்டு. அந்த உட்டன் ஸ்டாண்டுக்குள்ளே ஒரு எல்இடி 7 கலரில் எரியும். அதை சார்ஜ் பண்ணுறதுக்கான ஒரு யூஎஸ்பி கேபிள். இப்படின்னு சொல்கிற இந்த ஐட்டம், சிங்கிள் கலர் இருக்கக்கூடிய எல்இடி இருக்கக்கூடிய இந்த மாதிரியான கிஃப்ட் ஐட்டம் அமேசானில் 299க்கு கிடைக்குது. இது 7 கலர் எல்இடி வித் அந்த ஸ்டாண்டோடி 199க்கு இப்போ கிட்ஸ் பெஸ்ட்டில் இருக்குது. கீழே அதுக்கான லிங்க் இருக்குது, வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. நல்ல ஒரு கிஃப்டாக கொடுக்கலாம். இல்லை நம்ம தலைமாட்டில் சின்னதாக ஒரு நல்ல லைட் இருந்தால் நல்லா இருக்குமே, பவர் பேங்க்லாம் குத்தி லேப்டாப்லாம் குத்துற மாதிரி, இல்லாட்டி ஆஃபீஸில் வைக்கிற மாதிரி சூப்பரான ஒரு கேட்ஜெட் வேணால் வாங்கிக்கோங்க. வருக வருக செந்தில் பாலாஜி அவர்களே, வருக வருக. உங்களுக்காகத்தான் நாங்கள் காத்துட்ருக்கோம். இந்த ஒரு பாராட்டு திருவிழா மாதிரி கொண்டாடிட்டு இருக்காங்க. கரூர் சைடில் நீங்கள் போயிட்டீங்கன்னா எல்லாரும் பட்டாசு வெடிக்கிறாங்க. ஆமாம், இந்த மாதிரி சரவெடிலாம் வெடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே, இவங்களுக்கு மட்டும் இந்த சரவெடி வெடிப்பதற்கான அனுமதி எப்படி கிடைக்கிது அப்படிங்கிறது தெரியலை. தீபாவளி அதுமா நம்ம சரவெடி கேட்டால் அதெல்லாம் இல்லைங்க, அதெல்லாம் பேன் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அரசியல்வாதிகள் ஈஸியாக வெடிச்சு கொளுத்திட்டு இருக்காங்க, அதுவும் ரோட்டில் போட்டு கொளுத்துறாங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் பார்க்கும்போது நான் கூட இன்றைக்கி யோசித்தேன், எதுக்கு இந்த அரசியல் சதுரங்கம் அப்படிங்கிற சேனலை வச்சுக்கிட்டு. ஏன்னா தலைவர்கள் பொய் சொல்லவே கூடாது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய தலைவர்கள் பொய் மட்டும்தான் சொல்கிறாங்க. பெரிய அளவில் நேற்று பேசுனது இன்றைக்கி மாற்றி பேசுகிறாங்க அப்படிங்கிற போது அதை நம்பி கொஞ்சம் தொண்டர்களும் அந்த தொண்டர்களுக்கு சண்டை போடுறதுக்கு இன்னொரு பெரிய அளவில் ஒரு படையும் இருக்குது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இந்த கூத்தில் நம்ம பார்க்க போகிறோம். செந்தில் பாலாஜி அவர்களை வரவேற்கிறது இப்போதைய அரசியல் உலகம். தமிழ்நாட்டு அரசியலில் அடுத்த ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். செந்தில் பாலாஜி அவர்கள் மீண்டும் அமைச்சராக மாறப்போகிறார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு கிளம்பி இருக்கிறது. அதுவும் சீக்கிரமாக நிறைவேற வாய்ப்புகள் இருக்குது. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். இது தமிழ் பொக்ஷம் வழங்கும் ஆழமான அரசியல் சதுரங்கம். செந்தில் பாலாஜி அவர்கள் விடுதலை செய்யப்படவில்லை. ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏதோ தலை நிமிர்ந்து நடங்க அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டு நம்ம அப்படி சொல்லிட்டா மாதிரியும் அதுக்கு நிறைய மீம்ஸ் அண்ட் ட்ரோல்ஸ் எல்லாம் போட்டு எப்பா முடியலையா, விடுதலை கிடையாது, ஜாமீன் கிடைச்சிருக்கு. 471 நாட்களுக்கு பிறகு நீங்கள் குற்றம் செய்திருக்கிறீர்கள், அதற்கான தண்டனை அப்படிங்கிறத 470 நாள் உள்ளக்க இருந்துட்டாரு. மறுபடியும் ஒரு ஜாமீன், நிபந்தனை ஜாமீன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. தமிழக அமைச்சரவையில் தற்போது 33 அமைச்சர்கள் இருக்கிறதுனால, ஒரு அமைச்சர் பதவி அங்கே காலியாக இருக்கிறதுனால சீக்கிரமாக செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராக மாறப்போகிறார் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய தகவல். 2016 வருடம் ஒரு ட்வீட்டை உங்கள் ஞாபகத்துக்கு கொண்டு வர வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. அந்த ட்வீட் உங்கள் முன்பாக. வேலை வாங்கி தருவதாக மோசடி செய்தார் என்ற வழக்கின் காரணமாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தேர்தலில் அப்படின்னு சொல்லி அதை கண்டினியூ பண்ணுறதுக்கான அந்த லிங்க், இதை போஸ்ட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அக்கௌண்ட், கலைஞர் 89 அப்படிங்கிறது தான் அந்த அக்கௌண்ட். வேறு யாருமே இல்லை. அரசியலில் மிக முக்கியமான தலைவர்களில் ஒரு நபராக இருக்கக்கூடிய கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான். அப்போ கலைஞர் கருணாநிதி அவர்கள் என்ன ட்வீட் போட்டிருக்காங்க, வேலை வாங்கி தருவதாக மோசடி செய்தார் என்ற வழக்கின் காரணமாக. இந்த வழக்கை தொடர்ந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக தான். சரி, இதே செந்தில் பாலாஜி அவர்களை பற்றி கரூரில் வச்சு முக ஸ்டாலின் அவர்கள் என்ன பேசினார் அப்படிங்கிறதுக்கான வீடியோவை நீங்கள் பல முறை பார்த்துருப்பீங்க. மக்கள் நீங்களாம் இதை பார்க்குறீங்களா இல்லையா, யார் என்ன சொன்னாலும் நம்பிடுவீங்க, இதெல்லாம் எதிர்த்து கேள்வியே கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்கிற முனைப்புடன் தான் நீங்கள் இருக்கீங்களா, எங்கள் வாழ்க்கை இப்படியே இருந்தால் கூட பரவாயில்லையா, நாங்களாம் எதிர்த்து கேள்வியே கேட்க மாட்டோம் அப்படின்னு அதே ஒரு நினைப்புடன் இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு யங்ஸ்டர்ஸுக்கு சொல்லிடுங்க, இந்த மாதிரி கேள்விலாம் கேட்காத, நீ இந்த மாதிரி வீடியோலாம் போடாத, இதெல்லாம் ஒரு காசுக்கு பிரயோஜனம் கிடையாது, நாங்கள் இப்படி தான் இருப்போம் அப்படிங்கிறத சொல்லிடுங்க. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, முக ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாரு, யாரை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கலாம்னு சொல்றப்போ அந்த பட்டியலில் இவர் இருந்தாங்க, இவர் கிட்ட கேடு செந்தில் பாலாஜி பேர் இருந்துச்சுங்க. ஆக இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவர் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்தமாக பாலாஜியுடைய தம்பி இந்த கரூர் மாவட்டத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்காரு. கட்டுப்பாடுனா கொள்ளை அடிக்கிறதுல, ஊழல் செய்யறதுல, லஞ்சம் வாங்குறதுல. அதே மாதிரி பேருந்துகளுக்காக ஒரு கருவி வாங்கினாங்க, டிக்கெட் கொடுக்கறதுக்கு ஒரு கருவி, ஜிஎஸ்பி கருவி. அந்த கருவியில ஊழல் நடந்திருக்குன்னு சட்டமன்றத்தில் நான் தான் ஆதாரத்தோடு எடுத்து பேசினேன். அரசு கேபிள் டிவி நிறுவனத்துக்கு தமிழ்நாட்டிலே அதிகமாக பணம் கட்டக்கூடிய எந்த மாவட்டம் கேட்டீங்கன்னா இந்த கரூர் மாவட்டம் தான் அதிகமான அளவுக்கு பணம் கட்டிட்டு இருக்கு கேபிள் டிவி பொறுத்த வரைக்கும். ஏனென்றால் இங்க இருக்கக்கூடிய லோக்கல் சேனல்லாம் செந்தில் பாலாஜியுடைய பினாமி பெயர்ல தான் இருக்கு. இப்படி ஒன்றா இரண்டா எடுத்து சொல்ல அப்படின்னு பாட்டு இருக்கு. அவர் செந்தில் பாலாஜி அவர்கள் ஜெயலலிதா அவர்களுக்கு நெருக்கமானவங்க, அதை விட கூடுதலாக சசிகலா அவர்களுக்கு நெருக்கமானவங்க, அதை விட கூடுதலாக இளவரசுக்கு நெருக்கமானவர், அவர் எவ்வளோ ரூபாய் சொத்து சேர்த்து வச்சிருக்காரு, எவ்வளோ ஊழல் பண்ணுறாரு, என்னெல்லாம் செஞ்சிருக்காரு, அப்படி இப்படின்னு சொல்லி அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை சுமத்துகிறார் இதே முக ஸ்டாலின் அவர்கள். ஆனால் இந்த முக ஸ்டாலின் அவர்கள் அடுத்ததா இன்னைக்கு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் கிடைக்குது. என்ன தெரியுமா போட்டிருக்காரு, ஆருயிர் சகோதரர், ஃபர்ஸ்ட் பால்லே சிக்ஸர் வி செந்தில் பாலாஜி
அவர்களுக்கு 471 நாட்களுக்கு பிறகு உச்ச நீதிமன்றத்தால் பிணை கிடைத்திருக்கிறது. அமலாக்கத்துறையானது அரசியல் எதிரிகளை ஒடுக்கும் துறையாக மாற்றப்பட்ட தற்போதைய சூழலில் அதற்கு உச்ச நீதிமன்றம் ஒன்றே விடியலாக இருக்கிறது. எமர்ஜென்சி காலத்தில் கூட இவ்வளவு நாட்கள் சிறை வாழ்க்கை கிடையாது. அரசியல் சதி செயல்கள் 15 மாதங்கள் தொடர்ந்தன. கைது செய்து சிறையிலேயே வைத்து விடுவதால் சகோதரர் செந்தில் பாலாஜியின் உறுதியை குலைக்க நினைத்தார்கள். முன்னிலும் உரம் பெற்றவராய் சிறையிலிருந்து வெளியே வரும் சகோதரர் செந்தில் பாலாஜியை வருக வருக என வரவேற்கிறேன். உன் தியாகம் பெரிது, உறுதி அதனினும் பெரிது. இவர் தியாகம் செஞ்சிட்டாரு, அதை விட உறுதியா இருக்காரு. இவர் என்ன தியாகம் செஞ்சாரு அப்படிங்கிறத சீமான் அவர்கள்ட்ட போய் கேள்வியா கேட்குறாங்க. சாதாரணமாகவே சீமான் அவர்கள் சும்மா சொல்லண்டு அடிப்பாரு. இப்போ இதை வேற தியாகம்னு வேற சொல்லிட்டீங்களா? என்ன கேட்டார், என்ன தெரியுமா சொன்னாரு? கமிஷன் வாங்குறது, லஞ்சம் பெறுறது, டாஸ்மார்க் சரக்கை கூடுதலா விளைவிச்சு விற்கிறது, 10 ரூபா கூட்டுறது, நேரம் கடந்து விற்கிறது, கள்ளச்சரக்கு ஓட்டுறது, இதெல்லாம் தியாகத்துல வருது. உங்களுடைய தியாகம் ஓட்டுறது நான் என்ன நினைக்கிறேன், யார் மேல வருது? எங்க பாட்டை ஒருத்தன் செக் எடுத்தாங்கல்ல, அவர் மேல 9 வருஷம் 8 வருஷம் ஜெயில இருந்தாங்க, எங்க தாத்தாங்க எல்லாம் தூக்கில தொங்கினாங்கல்ல, இவங்க இதுக்கெல்லாம் பேர் தியாகம். அதுக்கு பேர் நம்பி சொல்றது. ஓ, தியாகம் அப்படிங்கிறது மண்ணை சுரண்டுறது, இல்லாட்டி இந்த மாதிரி டாஸ்மார்க்கில் அதிகமாக 10 ரூபாய்க்கு பாட்டில் விற்கிறது, கள்ளச்சாராயம் ஓட்டுறது, கள்ள மதுவை ஓட்டுவது, இல்லை வேலைக்கு பைசா நான் உனக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லி ஊழல் பண்ணுறது, இதெல்லாம் தான் தியாக லிஸ்ட்டில் இருக்கா? அப்போ செக்கெடுத்த செம்மல் இல்லாட்டி இதே மாதிரி நிறைய பேர் எங்களுடைய மூதாதையர்கள்லாம் 6 வருடங்கள் 5 வருடங்கள் சிறையில் இருந்தாங்களே, அதெல்லாம் இப்போ தியாகம் கிடையாதா? இந்த மாதிரி ஃப்ராடு வேலை செய்கிறதெல்லாம் தியாக லிஸ்ட்டில் உள்ளக்க சேர்த்துக்கிட்டீங்களே. இந்த செந்தில் பாலாஜி அவர்களை அரெஸ்ட் பண்ண சொல்லி வழக்கு தொடர்ந்தது யார் அப்படிங்கிற கேள்விக்கு திமுக தான். நீங்களே உள்ள தள்ளுவீங்களா? நீங்களே வெளியில் எடுப்பீங்களா? தியாகம் வெல்க, உன்னுடைய உறுதி வெல்க அப்படின்னு சொல்லி பாராட்டும் கொடுப்பீங்களா? அப்படின்னா உண்மையான தியாகம்னா என்ன அப்படிங்கிற கேள்வியை கேட்குறார். ஏங்க, நார்மலாக ஒரு முதலமைச்சருக்கு இது என்ன ஒரு வேலை? அங்கே வந்துக்கிட்டு நீங்கள் வாங்க வருக வருக, நீங்கள் தப்பே செய்யலை சார், தப்பு செஞ்சுருக்கார் அப்படின்னு சொல்லி நிறைய ரிப்போர்ட் வருது. நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க, நான் பணம் கொடுத்தேங்க, ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தானே இது ஒரு வழக்காக தொடரப்பட்டது அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு தெரியுமா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நான் மட்டும் பேரலல் யூனிவர்ஸில் இருக்கேனா, இல்லை இவங்க இது தப்பே செய்யலை அப்படிங்கிறது எனக்கே இப்போ டவுட் வருது. ஒருவேளை செந்தில் பாலாஜி அவர்கள் தவறை செய்யாமல் தான் 471 நாட்கள் உள்ளே இருந்தாரோ, நாம தான் தப்பாக நினச்சிட்டோமோ அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு கூட நான் வந்துட்டேன். ஏன்னா அவ்வளவு கொண்டாட்டம், வேற லெவலில் கொண்டாடிட்டு இருக்காங்க. திமுகவுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஒரு நபர் திமுகவை சார்ந்தவர், ஆனால் உண்மையிலேயே அவர் திமுகவினுடைய விசுவாசி கிடையாது. அவர் அதிமுகவில் இருந்தார், அதன் பிறகு திமுகவுக்கு ஜம்ப் பண்ணார். இப்போ திமுகவில் முக்கியமான ஒரு நபராக பார்க்கப்படுகிறார். ஸோ அந்த அளவுக்கு சீமானவர்கள் சொல்கிறாங்க, யார் அதிகமாக கப்பம் கட்டுவாங்க, கலெக்ஷன் கொடுக்கறதுக்கு தானே அவங்களுக்கு தானே முன்னுரிமை கொடுக்கப்படும், அந்த மாதிரி செந்தில் பாலாஜி அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் பாணியில் அதுக்கான ரிப்ளை அப்படிங்கிறத கொடுத்தார். இந்த செந்தில் பாலாஜி செய்த ஊழல் தெரியுமா? என்ன அனுப்பிட்டது உங்களுக்கு பகிரலாம் ஐயா பேசுனது. திருப்பி கட்சியில் உங்களை மாதிரி ஒருவருக்காக தான் காத்திருந்தோம். அங்க செய்த திருட்டை இங்க வந்து செய்யுங்க, நல்லது. சாதாரண மக்கள் நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு தடவை அவங்க அப்பா தப்பாக பேசுவாராம், யாரா செந்தில் பாலாஜியை பற்றி, கருணாநிதி அவர்கள் இந்த மாதிரி ஊழல் செய்தார் அப்படின்னு சொல்லி ட்வீட்டே போடுவாராம். அடுத்ததாக மகனாகிய மு.க. ஸ்டாலின் அவர்கள், அன்னைக்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மேடையில் வந்து செந்தில் பாலாஜி அவர்களை தரைக்குறைவாக பேசுவாராம். மறுபடியும் அவரே முதலமைச்சர் ஆவாராம். அந்த முதலமைச்சர்லேயே இவர் ஒரு அமைச்சராக இருப்பாராம். மறுபடியும் அவரை பாராட்டி பேசுவாங்களாம். மக்கள் இதெல்லாம் நம்பி அவர் அப்போ உங்கள் கட்சியில் வந்தால் புனிதராக மாறிடுவாங்களா? இதுவும் சீமான் அவர்கள் கேட்குறாங்க. இவ்வளோ நாள் திருடனாக இருந்தார், இப்போ உங்கள் கட்சியில் வந்தோடனே புனிதராக மாறிட்டாங்களா? இது என்னப்பா அப்படிங்கிற கேள்வியை கேட்டு நிற்கிறார். இந்த கேள்வியை சாதாரண ஒரு மனிதன் நாமும் இப்போ கேட்குறோம். இதே மாதிரி எல்லாருமே கேட்க வேண்டும். அப்படின்னா சார் ஸ்டாலின் அவர்களே நீங்களே என்ன சொல்லிடலாம், ஓகே அவர் மேலே எந்த தவறும் கிடையாது, அவர் வந்து அமலாக்கத்துறை ஓகே ஏவல் துறையாக செயல்படுகிறது அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி தான் எல்லாரும் சொல்கிறாங்க. யூடியூப்பில் ஒரு போஸ்ட் வீடியோ ஏதாவது போட்டாலோ, இல்லை ட்விட்டரில் ஏதாவது ஒரு போஸ்ட்டை போட்டாலோ உடனே அவங்களை அரெஸ்ட் பண்ணுறீங்க. ஆனால் அதே நேரத்தில் எதிர்கட்சியை சாடி எந்த போஸ்ட்டு போட்டாலும், இல்லாட்டி எதிர்கட்சி தலைவர்களை சாடி எந்த போஸ்ட்டு போட்டாலும், அதெல்லாம் ஆளும் கட்சியை சார்ந்தவர்கள் என்ன செஞ்சாலும் அதுக்கு அரெஸ்ட் அப்படிங்கிறது இல்லாத ஒரு நிலைமை இருப்பதாக பல குற்றச்சாட்டுகளை இங்கே சொல்ல முடியும். ஈவன் தமிழ்நாடு போலீஸையே டேக் பண்ணி சார் இதே குற்றத்தை அவரும் செஞ்சார், அவரை நீங்கள் அரெஸ்ட் பண்ணலாம், இவர் அரெஸ்ட் பண்ணிட்டீங்களே அப்படிங்கிற பல கேஸ்களை நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ சட்டம் தன் கடமையை செய்யும் அப்படிங்கிறது, இவங்களுக்கு இந்த சட்டம் இவங்களுக்கு இந்த சட்டம் அப்படிங்கிறதுலாம் தனியாக இல்லவே இல்லை, எல்லாருக்கும் பொதுவான ஒரு சட்டம் தான். ஸோ இந்த இடத்துல ஒரு குற்றவாளியாக கருதப்பட்டவர் பிணையில் வந்திருக்கிறார். அவரை வரவேற்பதற்காக இவங்க மட்டும் கிடையாது. அடுத்ததான் நம்ம அக்கா ஜோதிமணி அவர்கள், ரொம்ப நாட்களுக்கு பிறகு ஜோதிமணி அக்கா அவர்களுடைய பெயர் நம்முடைய அரசியல் சதுரங்கத்தில் நான் பேசுகிறேன். 15 மாத கால சமரசமற்ற கடும் போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி. எங்கே போராடிட்டு இருந்தாரு? ஒருவேளை கார்கில் யுத்தம்லாம் முடிஞ்சிருச்சு,
எவ்வளவோ கடினமான நாட்கள், துயரம், தனிமை எல்லாவற்றையும் தனது அசைக்க முடியாத மன உறுதியோடு எதிர்கொண்டு வெற்றி பெற்றுள்ள செந்தில் பாலாஜிக்கு என் அன்பும் நல்வாழ்த்துக்களும். வெற்றி இன்னும் விடுதலை ஆகலைங்க, ஜாமீன் கிடைச்சிருக்குங்க அப்படிங்கிறது தான். ஆனால் ஏதோ ஒரு பெரிய பெரிய விஷயத்தை செஞ்சு அவர் சிறைக்கு போனார், அவர் இப்போ வெளியில் வந்திருக்கார் அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. அந்த தோரணையில் தான் இப்போ எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அதை மாற்றிடுவாங்க, எல்லாருமே மாற்றிடுவாங்க. இன்றைக்கி டிஎம்கே பண்ணுறாங்கன்னா நாளைக்கு இதே விஷயத்த ஏடிஎம்கே பண்ண மாட்டாங்கன்னு என்ன உறுதி இருக்குது, பிஜேபி பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது என்ன உறுதி இருக்குன்னு எனக்கு தெரியலை. இப்போ நம்ம அரசியல் பேசுகிறதே எனக்கு என்னமோ ஒரு வெறுப்பாக இருக்குது. என்னையா இது, இப்படிப்பட்ட ஒரு அரசியலுக்குள்ளே நம்ம இருக்கோமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. தவறு செய்தவன் உண்மையாக தவறு செய்திருக்கிறான் அப்படின்னு கூட நம்மளால் தைரியமாக சொல்ல முடியலை. கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டு இருக்கு, அது உண்மைன்னு சொல்லி நிறைய சாட்சியங்கள் சொல்கிறாங்க, நிறைய மீடியா நண்பர்கள் அதை உறுதிப்படுத்தியிருக்காங்க. இவங்களுக்கு இவங்க இவ்வளோ ரூபாய் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் அதுக்கான தரவுகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலுமே நம்மளால் சொல்ல முடியல, அவர் தவறு தான் செஞ்சிருக்காருப்போ அதனால தான் உள்ளே இருந்துட்டு வந்திருக்காரு அப்படிங்கிறத சொல்ல முடியாத ஒரு நிலைமையில் இருக்கக்கூடிய இந்த சுதந்திரமான அரசியல் எப்படி நல்ல அரசியலாக இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரே ஒரு கேள்வி தான். தீர செயல் அப்படிங்கிறத செந்தில் பாலாஜி அவர்கள் செய்துவிட்டார் அப்படின்னு சொல்லி மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு புறம் சொல்ல, அமைச்சரும் ஆகிவிடுவார் செந்தில் பாலாஜி அவர்கள், அதன் பிறகு என்ன நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்களே பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அரசியல் சதுரங்கம் வேணுமா வேண்டாமா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களும் இங்கே வரவேற்கப்படுகின்றன. இந்த விலைக்கு அதை விற்கிறான், நான் என்னால் முடிஞ்சது இதுதான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எந்த அளவுக்கு ப்ரைஸை ட்ராப் பண்ண முடியுமோ, எந்த அளவுக்கு எனக்கு நஷ்டம் வராமல் ஒரு 10 ரூபாய் கிடைச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி, இதெல்லாம் நல்ல பொருள் வாங்கி உபயோகிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிற பொருள் மட்டும்தான் கிட்ஸ் பெஸ்டிக்குள்ளே வந்துட்டுருக்கு. நீங்கள் விலையை கம்பேர் பண்ணி பார்க்கலாம், குவாலிட்டியை கம்பேர் பண்ணி பார்க்கலாம், எதை வேணாலும் கம்பேர் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் உடைக்கணும். இவெல்லாம் பெருமுதலாளி வைக்கிறது தான் விலை அப்படிங்கிறது இருக்குல்ல, அதெல்லாம் உடைக்கிறதுக்கும் இந்த விலைக்கும் இவ்வளோ சீப்பான விலைக்கும் கண்டிப்பாக நல்ல பொருள் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு தான் கிட்ஸ் பெஸ்ட் இருக்குது. ஸோ 199க்கு இது நல்ல ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட் தான், நல்ல கிஃப்ட் கொடுக்கறதுக்கான ப்ராடக்ட். அவ்வளோதான், கீழே விழுந்துச்சுன்னா முடிஞ்சிடும். அவ்வளோ கிளியர் அண்ட் சூப்பரான கிறிஸ்டல் பால். உள்ளக்க க்ளோப் இருக்கும், இல்லாட்டி வித்தியாசமான டிசைன்ஸ் இருக்கும், நிறைய இருக்கும். இதில் 3 இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்குது. வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க, கீழே அதுக்கான லிங்க் இருக்குது. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.